மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் ஈரலினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுமாக இருந்தால் லிவர் ஃபெயிலியர் எப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நான் முதலிலே ஒரு நிலையிலே சொன்னேன், இந்த ஈரலினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுவதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கின்றது. உதாரணமாக இன்னும் ஒரு நோய் இருக்கின்றது, அதை நாங்கள் வில்சன் டிசீஸ் என்று சொல்லுவோம். அதிலே இந்த செப்பு கொப்பர் என்று செப்பு என்று சொல்லுவோம். உதாரணமாக எங்களுடைய இந்த வயர்கள் என்று சொல்லுவோம். இந்த வயர்களுக்குள்ளே இந்த மின்னை கடத்துகின்ற கம்பி ஒரு செப்பு கம்பியாக இருக்கின்றது. எனவே அதே போல தான் இந்த செப்பினுடைய கொப்பர் மெட்டபாலிசம் என்று சொல்லுவோம். இந்த செப்பினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுகின்ற போது உடலிலே அந்த செப்பானது போய் எங்களுடைய ஈரலிலே படிந்து அதன் மூலமாக ஈரலினுடைய தொழிற்பாடுகள் பாதிக்கப்படும். அதை நாங்கள் வில்சன் டிசீஸ் என்று சொல்லுவோம். எனவே இவ்வாறு இந்த தொழிற்பாடு பாதிக்கப்படுகின்ற போது இந்த இரத்தத்தில் இருக்கின்ற அந்த கொப்பரினுடைய அந்த செப்பினுடைய அளவை எங்களால் அளந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே மேலதிகமாக அந்த செப்பு உடலினுள்ளே சென்று மாற்றம் அடைகின்ற போது அதனுடைய அந்த ரசாயன பொருளை செல்லுலோபிளாஸ்மின் என்று சொல்லுவோம், அதை கூட எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு மேலதிகமாக எங்களுடைய கண்களை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போமாக இருந்தால் கண்கள் சடுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை குறைந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் இந்த கண்களை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்ற போது கண்களிலே இருக்கின்ற ஒரு மாற்றீடு, ஒரு வித்தியாசம் காரணமாக, அதை கெய்சர் ஃப்ளைசரிங் என்று சொல்லுவோம், அந்த பிரச்சனை காரணமாக அதன் மூலமாக எங்களுக்கு இந்த செப்பினுடைய தொழிற்பாட்டு பிரச்சனை மெட்டபாலிக் ப்ராப்ளம் என்பதை எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த செப்பு பிரச்சனை யாருக்கு ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம், இந்த பெட்ரோல் நிலையங்கள், கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் போடுகின்ற இடங்களிலே வேலை செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கும். ஏனெனில் இந்த பெட்ரோலிலே இந்த கொப்பரினுடைய அளவு, செப்பினுடைய அளவு கலந்திருக்கின்றது, இந்த அதில் ஈயமும் கூட கலந்திருக்கின்றது. எனவே இவ்வாறு இந்த பிரச்சனை ஏற்படுகின்ற போது இந்த ஈய பிரச்சனையும் பெறலாம், இந்த கொப்பர் பிரச்சனையும் பெறலாம். அதற்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும், முந்தி இந்த பத்திரிகை, அதாவது இந்த பிரிண்டிங் ப்ரெஸ், அச்சுக்கூடம் என்று சொல்லுவோம். இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸிலே முந்தைய காலங்களில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் அச்சுக்களை கோத்து தான் செய்வார்கள். இவ்வாறு செய்கின்ற போது அதில் கொப்பரம் இருக்கின்றது, ஈயம் இருக்கின்றது, இந்த ரெண்டுமே கலவையாக இருக்கின்ற போது அதை தொடர்ச்சியாக கைகளினால் எடுத்து அச்சு கோர்க்கின்ற போதும் அதன் பிற்பாடு கைகளை ஒழுங்காமல் கழுவாமல் அவர்கள் சாப்பிடுகின்ற போதும் எங்களுடைய வாயினூடாக இந்த கொப்பரும் இந்த ஈயமும் செல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த மெக்கானிக் ஷாப், அதாவது வாகனங்களை திருத்துகின்ற நிலையங்களிலே வேலை செய்பவர்கள் உண்மையாக அவர்கள் கை உறைகளை அணிந்துதான் வேலை செய்ய வேண்டும், கிளவுஸ் அணிந்துதான் வேலை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வாகனங்களில் வருகின்ற எண்ணெய், ஆயிலானது, இந்த ஆயிலையும் கூட இந்த கொப்பர், இந்த செப்பும், இந்த ஈயமும், லெட்டும் இருக்கின்றது. இவற்றை அவர்கள் என்ன செய்வார்கள், நுகங்களுக்குள்ளே இந்த ஆயில், இந்த எண்ணெய் போய்விடும். பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த நுகங்களை ஒழுங்காமல் கழுவாமல், அதாவது கைகளை ஒழுங்காமல் கழுவாமல் இருந்தால் சாப்பிடுகின்ற போது உணவினூடாக இந்த ரெண்டுமே அவருடைய உடலிலே போகும். கை கழுவுகின்ற போது கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்றால் அவர்கள் இந்த நுகங்களுக்குள்ளே இந்த எண்ணெய் போயிருக்கும், இந்த ஆயில் போயிருக்கும். எனவே ஒரு தூரிகை அல்லது ப்ரஷ்ஷை போட்டுத்தான் நன்றாக கைகளை கழுவ வேண்டுமானால் நடைமுறையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அவ்வாறு கழுவுவருடைய அளவு மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. எனவே தான் இந்த வாகனங்களை திருத்துகின்ற நிலையங்கள், மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்பவர்கள், அதே நேரத்தில் அச்சுக்கூடகங்களில் வேலை செய்பவர்கள், அதே நேரத்தில் இந்த பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை செய்பவர்கள் இதை பற்றி கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே நான் பல இடங்களிலே கண்டிருக்கின்றேன், எங்களுடைய நாட்டிலே இலங்கையிலே எந்த ஒரு சாப்பாட்டு சாமானை வாங்கினால் அவர்கள் பத்திரிகையிலே தான் அப்படியே சுற்றி தருவார்கள்.
ஒரு பேப்பர்களை சுற்றி தருவார்கள். உங்களுக்கு தெரியும், நான் முதலிலே சொன்னது போல இந்த பத்திரிகைகள் அச்சுகளிலே இந்த ஈயம் இருக்கின்றது, முக்கியமாக இந்த கொப்பரும் இருக்கின்றது. எனவே என் உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு பான் அல்லது ஒரு பனிஸை சுற்றி தருகின்ற போது, அந்த பத்திரிகையில் அவர்கள் சுற்றி தருகின்ற போது என்ன நடைபெறும் என்றால், அந்த பத்திரிகையில் இருக்கின்ற இந்த எழுத்துகள் அச்சுகள் அப்படியே அந்த அச்சுகளில் இருக்கின்ற இந்த கொப்பரும் இந்த செம்பும் அந்த ஈயமும் போய் என்ன நடைபெறும் என்றால் இந்த சாப்பாட்டிலே சேர்ந்துவிடும். அப்படியே அதை பானை நாங்கள் அப்படியே சாப்பிடுகின்ற போது இந்த இந்த நச்சுப் பொருட்கள், இந்த ரசாயன பொருட்கள் உடலே சேரக்கூடியதாக இருக்க வேண்டும்படியாக தான் ஒருபோதுமே இந்த பானையோ வேறு எந்த ஒரு உணவுப் பொருளையோ இந்த பத்திரிகையிலே நாங்கள் சுற்றி வாங்கக்கூடாது. எப்போவும் ஒரு ஒரு ப்ரௌன் பேக் என்று சொல்லுவோம், சாதாரணமான ஒரு அச்சு எழுத்துகளும் இல்லாத பத்திரிகையினாலே செய்யப்பட்ட பேக்கிலே தான், பைகளிலே தான் இந்த உணவுகளை நாங்கள் வேண்ட வேண்டும். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஈரலினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுவதற்கு முக்கியமான பல காரணங்கள் இருந்தாலும் இந்த ஈயத்தினுடைய தொழிற்பாடு, செப்பினுடைய தொழிற்பாடு, உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், மெட்டபாலிக் டிசார்டர், இவற்றின் காரணமாகவும் எங்களுடைய ஈரல் பாதிக்கப்படும். எனவே அப்படி ஏதாவது சந்தேகம் இருக்குமாக இருந்தால், இவர் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்தவர், ஒரு வாகனங்களை திருத்துகின்ற இடத்துல வேலை செய்வர்கள், அதே நேரத்தில் வாகனங்களை கழுவுபவர்கள். வாகனங்களை கழுவுகின்ற போதும் உங்களுக்கு தெரியும், வாகனங்கள் பலதரப்பட்ட எண்ணெய்கள், ஒயில்கள் வடியும். இவர்கள் என்ன செய்வார்கள்? கழுவுகின்ற போது கட்டாயமாக அவர்கள் கையுறையை அணிய வேண்டும். அது கட்டாயமாக கையுறையை அணிந்து ஒரு உடல் முழுவதுமே ஒரு 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 கவுன், அதாவது ஒரு ஆடையை உடுத்த வேண்டும். என்ன செய்வார்கள்? அப்படியே போய் வீட்டிலே வேலை செய்கின்ற ஆடைகளுடைய போய் இந்த வாகனங்களை கழுவுகின்ற போது இந்த வாகனங்கள் எண்ணெய் உடலில் வீசின பிற்பாடு அவர்கள் அந்த உடையை தொட்ட பின்பு சாப்பிடுவார்களாக இருந்தால் அதன் மூலமாக அவருடைய உணவின் மூலமாக உடலை இந்த ரசாயன பொருட்கள், செப்பும் ஈயமும் சென்றடையும். எனவே இதை பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தயவு செய்து இந்த வாகனங்களை கழுவுகிற இடங்களில் வேலை செய்பவர்கள் கூட என்ன செய்ய வேண்டும்? ஒரு மேலாடையை அணிந்திருக்க வேண்டும். மேலாடை அணிந்திருந்து அதன் பிற்பாடு வேலை முடிந்தவுடன் அந்த மேலாடை உண்மையாக அவர்கள் எறிய வேண்டும். அல்லாவிட்டால் அதை நல்லாக துவைத்து அந்த இரசாயன பொருட்கள் அந்த மேலாடைகளை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடலை முக்கியமாக அவர்கள் மூடி வைத்திருக்க வேண்டும். என்று மூடி வைத்திருக்காவிட்டால் உடலே கூட இந்த எண்ணெய்கள் விசிறப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் அந்த இடத்தை தொட்டு பிறகு வாயிலை கையை வைக்கின்ற போது அதன் மூலமாக கூட இந்த இரசாயன பொருட்கள் எங்களே உடலிலே சென்றடையும். எனவே என்ன காரணத்துக்காக இந்த ஈரலினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்பட்டது என்பதை நாங்கள் கண்டுபிடித்தால் அவற்றுக்குரிய காரணிகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் இரத்த பரிசோதனைகள் மூலம் எங்களாலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தொடர்புகள் தேவை என்றால் 0094 777 35 62 45 நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.